டிஎன்பிஎஸ்சிஐல வந்து 202 சார் ரேங்க். எம்இடபிள்யூஎஸ் ஜேஇல வந்து 93rd ரேங்க் சார். ஆர்ஆர்பி ஜேஇல பிலிம்ஸ் மட்டும் எழுதுனேன் சார். அதுக்கப்புறம் அடுத்து அந்த டிஎன்பிஎஸ்சிஐ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதுல ஹவுசிங் போர்டு எடுத்துருந்தேன் சார். ஸ்கூல்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? உங்களுடைய ரேங்க், உங்களுடைய மார்க் சொல்ல முடியுமா ஒரு எக்ஸாம்? டிஎன்பிஎஸ்சிஐல வந்து 202 சார் ரேங்க். இதுல அதுக்கு முன்னாடியே எம்ஏடபிள்யூஎஸ்ல கவுன்சிலிங் முடிஞ்சு இன்டர்வியூ கவுன்சிலிங் எல்லாம் வச்சுட்டாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோம். இருந்தாலும் அதுல ஒரு கேஸ் இருந்ததுனால அதுக்கப்புறம் அடுத்து அந்த டிஎன்பிஎஸ்சிஐ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதுல ஹவுசிங் போர்டு எடுத்திருந்தேன் சார். எம்ஏடபிள்யூஎஸ் ஜேஇல வந்து 93rd ரேங்க் சார். ஓவரால் 93rd ரேங்க். அடுத்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓல 252 ரேங்க் சார். ஆர்ஆர்பி ஜேஇல பிலிம்ஸ் மட்டும் எழுதுனேன் சார். பிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ கவுன்சிலிங் அட்டன் பண்ணல சார். இதுல ஏஐ கிடைச்சதுனால அதை அட்டன் பண்ணலாம்னு சொல்லி அட்டன் பண்ணோம் சார். வெரி குட். ஸோ ரியலி இன்ஸ்பிரேஷனல். எல்லாம் ஒரே இதுலயே கிளியர் பண்ணிருக்கீங்க. ஸ்கூல்ல எல்லாம் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? ஸ்கூல்ல எல்லாம் ஆவரேஜுக்கும் கம்மி தான் சார். ஒரு 60 to 70 அவ்வளவுதான் சார். ஸோ அப்போ வந்து ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால கூட காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 12th பாஸ் அந்த மூவி வந்த மாதிரி நீங்களும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம ஸ்கூல் படிச்சதும் காலேஜ் படிச்சதுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை சார். காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது தனி வேர்ல்டு. அது நம்ம அங்க படிக்கிற மாதிரி இங்க படிச்சோம்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது சார்.